பாஜக தமிழக பாஜகவில் இப்போது எல்லாருக்குமே வந்து கோபம் இருக்கிறது யார் மேலே? ஏற்கனவே வந்து அந்த தொகுதியில் வேலை செஞ்சு அந்த தொகுதியை வந்து பாஜகவுக்காக தயார் செய்து வைத்திருப்பவர்களுக்காக நீங்கள் அந்த தொகுதியை கேட்டு வாங்கலை அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக பொதுவெளியில் வந்து அந்த காரணத்தையெல்லாம் வந்து அவர் சொல்ல மாட்டார். அது சொல்லவும் தேவையில்லை. இதை விட மடத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? எதற்காக அவர் வந்து மறுபடியும் நிற்கணும்? நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே நீங்கள் வந்து அமைச்சராகிட்டீங்க. இந்த தேர்தலில் 2 விதமான முடிவுகள் வரலாம். ஒன்று, திமுக ஜெயிக்கலாம், இல்லை அதிமுக ஜெயிக்கலாம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்றது உறுதியாகி இருக்கிறது. அவரே சொல்கிறார், நான் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழக மக்கள் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஏன் வந்து அவரை வந்து வேட்பாளராக பாஜக நிறுத்தவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடாதது பாஜகவிற்கு வலு சேர்க்குமா அல்லது வலு இழக்குமா? உங்களுடைய பார்வை என்னச்சு? இது ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து திரு அண்ணாமலை அவர்கள், நான் வந்து யாருக்கிட்டையும் சீட்டு கேட்கல, கட்சி என்னை வந்து நிற்க சொன்னாங்கன்னா நான் நிற்பேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து அதில் ரொம்ப கிளியரான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதில் விருப்பமில்லை. ஆனால் அதே சமயம் கட்சி வந்து அவரை நீங்கள் நின்னாகணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா அவர் நிற்கிறதுக்கு தயாராக இருந்தார் அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம அதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கான தொகுதி கேட்டு வாங்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வி. இங்கே பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கோபம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கான சீட்டை இவங்க கேட்டு வாங்கலை, அதனால தான் வந்து அவர் போட்டியிட முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு. ஏன்னா இந்த தொகுதி பங்கீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின தொகுதிகள் எல்லாமே ஏற்கனவே ஒரு சிலர் வந்து அங்கே தொகுதிக்காக வேலை பார்த்தவங்க இருக்காங்க. முக்கியமாக வந்து கோவை பகுதி மற்றும் கொங்கு பகுதி மற்றும் சென்னையில் வந்து பாஜக தனக்கான இடத்தை சரியாக பெறவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா கூட அண்ணாமலையை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொகுதியே வாங்காத போது அண்ணாமலையை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஸோ அங்கேயே வந்து ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு சொன்னாலுமே கட்சி வந்து அவரை போட்டியிடுவதற்கு அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு எங்கே தவறி போச்சு அப்படின்னா, அவருக்கான தொகுதியை இவங்க வாங்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். பாஜக தமிழக பாஜகவில் இப்போது எல்லாருக்குமே வந்து கோபம் இருக்கிறது யார் மேலேன்னா, மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மேலே. அவருடைய தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காரு. அவர் சாத்தூரில் போட்டிக்கிட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அவருடைய தொகுதியை வந்து அவர் கேட்டு வாங்கிட்டார். வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு, அவங்க வந்து தொகுதி மாறுறாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. கோவை வடக்கில் தான் அவங்க போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாள் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தொகுதி பங்கீட்டில் கோவை வடக்கு அப்படின்னு வந்த உடனே கண்டிப்பாக அங்கே வானதி தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அவினாசி தனித்தொகுதி அவங்க வாங்கின உடனேவே இது வந்து முருகனுக்காகத்தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பேச்சு வந்தது. அதே மாதிரி முருகன் தான் அங்கே வேட்பாளராக போட்டிருக்காங்க. அப்போ அவருக்காகத்தான் அந்த தொகுதி வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜன், அவங்களுக்காக ஒரு தொகுதி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிளியராக புரியுது. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியை வாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் அண்ணாமலைக்காக ஒரு தொகுதி வாங்கவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வி. ஸோ அந்த கேள்வி தான் இன்றைக்கி பாஜக ஆதரவாளர்கள், பாஜக தொண்டர்கள் இவங்க மத்தியில் இருக்குது, அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்குது. அப்போ இது வேணும்னே திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடக்கூடாது என்றே அவருக்கான தொகுதியை வாங்கவில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாலுமே கட்சி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை கண்டிப்பாக வந்து போட்டியிட சொல்லியிருக்கணும். அப்போ போட்டியிட சொல்லணும் அப்படின்னா அவருக்கான தொகுதி அங்கே இருக்கணும் இல்லையா? அப்போ தானே வந்து கட்சி அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும்.
நீங்கள் போட்டியிடலன்னு சொன்னீங்க, ஆனாலும் உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு தொகுதி வாங்கியிருக்கோம், தயவுசெய்து நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு கட்சி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதுவும் இல்லை. ஏன்னா அவருக்கான தொகுதி இல்லை அப்படிங்கிறதுனால அவர் தன்னுடைய முடிவில் பிடிவாதமாக இருந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் இதில் வந்து அண்ணாமலை அவர்களுடைய விருப்பம் சார்ந்து செயல்பட்டார்கள் என்றாலுமே கட்சியில் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்து அவங்க செயல்பட்டிருக்காங்க. அண்ணாமலைக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அண்ணாமலை சொல்கிறார், தோளோடு தோள் நிற்போம், எல்லா தொகுதியிலையும் போய் நான் பிரச்சாரம் செய்ய போகிறேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கட்சிக்காக கட்சி கொடுக்குற வேலையே கரெக்டாக செய்யக்கூடிய நபருங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் ஆரம்பத்திலேருந்து அதுதானே சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து பாஜகவுடைய காரியகர்த்தா. இந்த வார்த்தையை அவர் எத்தனை தடவை பயன்படுத்தியிருக்கார். நான் வந்து ஒரு அடிமட்ட தொண்டன், கட்சி என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை நான் செய்வேன், எனக்கு வந்து தலைவர் பதவியெல்லாம் வந்து வெங்காயம் மாதிரி, இந்த வார்த்தையும் அவர் பல முறை சொல்லியிருக்கிறார். உரிக்க ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒரு தொண்டனாக இந்த கட்சியில் வந்து என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதை பல முறை செயல்லையும் காட்டியிருக்கிறார். அவருக்கான முக்கியத்துவம் கட்சியில் இன்னும் இருக்குது. அதுலேயும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. டெல்லி மேலிடம் அண்ணாமலை அவர்களை ரொம்ப ஹையாக வந்து ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இந்த தேர்தலையும் வந்து அவர் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்கிறபோது அந்த கூட்டணியவே வந்து அவர் விரும்பலை அப்படிங்கிறதையும் அவர் பலமுறை நேரடியாகவே வந்து பதிவு பண்ணியிருக்கார். எனக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை, ஆனால் கட்சி சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற, கட்சியுடைய முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். அப்போ இந்த கூட்டணி இருக்கிற போது நம்ம இந்த தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுல வந்து ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். அதே சமயம் 2024 தேர்தலை வந்து அவர் மேற்கோள் காட்டுறார். நான் வந்து மாநில தலைவராக இருந்தேன், அப்போ நிறைய பேரை நானே வந்து தேர்தலில் நிற்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன், ஆனால் அவங்களுக்காக என்னால் பிரச்சாரம் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து தேர்தலில் நின்று என்னோடய தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ண வேண்டி இருந்தது. ப்ளஸ் அவங்களுக்காக வந்து நான் ஒவ்வொரு தொகுதியிலையும் அரை மணி நேரம் தான் என்னால் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை நம்ம பாஜக வேட்பாளர்கள் அத்தனை பேருக்குமே வந்து நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கார். அதனால் அவருடைய பாதையில் அவர் கிளியராக இருக்கார். அவர் வந்து கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை செய்வார், அதில் மாற்று கருத்தே வேண்டாம். இதில் இன்னொரு கேள்வி வைக்கப்படுகிறது, அண்ணாமலைக்கு மட்டும் சீட்டு கொடுக்கல, அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. குறிப்பாக எச் சூர்யா அவருக்கு கொடுக்கல, அஸ்வத்தமன் அவர்களுக்கு கொடுக்கல, அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்ற கேள்வி வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு சாத்தூர் தொகுதி வாங்க தெரிஞ்சவங்களுக்கு, வானதி சீனிவாசனுக்காக கோவை வடக்கு தொகுதி வாங்க தெரிஞ்சவங்களுக்கு, முருகனுக்காக வந்து அவினாஷி தனித்தொகுதி வாங்க தெரிஞ்சவங்களுக்கு, மயிலாப்பூர் தொகுதியை தமிழிசைக்காக வாங்க தெரிஞ்சவங்களுக்கு, ஏன் எஸ்ஜி சூர்யாவுக்காக வேளச்சேரி தொகுதியை கேட்டு வாங்க முடியல? ஏன் வந்து வினோஜ் பி செல்வத்துக்காக வந்து தீநகர் தொகுதியை கேட்டு வாங்க முடியல? ஏன் அமர் பிரசாத் ரெட்டியை வந்து நீங்கள் தளி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்க முடியல? இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த தொகுதிகளை நீங்கள் ஏன் கேட்டு வாங்க முடியவில்லை? இப்போ அஸ்வத்தமன் இருக்கார், அவர் வந்து பண்ருட்டி தொகுதியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த தொகுதியை வந்து நீங்கள் ஏன் அவருக்காக கேட்டு வாங்கலை? ஸோ அப்போது உங்களுடைய அந்த மேல்மட்ட தலைவர்களுக்காக வந்து நீங்கள் தொகுதிகளை எல்லாம் கேட்டு வாங்க முடிஞ்சவங்களுக்கு, வேட்பாளர்களை ஏற்கனவே வந்து அந்த தொகுதியில் வேலை செஞ்சு அந்த தொகுதியை வந்து பாஜகவுக்காக தயார் செய்து வைத்திருப்பவர்களுக்காக நீங்கள் அந்த தொகுதியை கேட்டு வாங்கலை அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த கட்சி யாருக்காக வேலை பார்க்குதுங்கிற கேள்வி வருது இல்லையா? இதில் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே, இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை கூட இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். ஆனால் கட்சியில் வந்து அந்தந்த தொகுதியில் வேலை பார்த்து தொகுதியை தயார் செய்து வைத்திருந்தவர்கள் பல பேருக்கு அந்த தொகுதியும் கிடைக்கல, தொகுதி கிடைச்சாலும் அவங்களுக்கு சீட்டும் கிடைக்கல. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பாண்டிச்சேரியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, கேரளா போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, மும்பை போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. தேசிய அளவில் அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் முக்கிய நபர்களுடன் ஆலோசனை நடத்தும் போது அதில் வந்து அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு உரிய இடம் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இனிமேலும் கொடுப்பாங்க. அவருக்கான மிகப்பெரிய எதிர்காலம் பாஜகவில் காத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன செட்பேக். இதற்கு பின்னாடி நிறைய அரசியல் கணக்குகள் இருக்கும். அண்ணாமலை ஏன் தேர்தலில் நிற்கவில்லை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சில அரசியல் கணக்குகள் இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து இந்த அரசியல் புரியும்.
அவர் எல்லாத்தையும் ஆழ அலசி ஆராய்ந்து தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பார். இப்போ இந்த தேர்தலில் 2 விதமான முடிவுகள் வரலாம். ஒன்று, திமுக ஜெயிக்கலாம், இல்லை அதிமுக ஜெயிக்கலாம். ஒருவேளை திமுக ஜெயித்து அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏவானா என்ன நடக்கும்? ஒருவேளை அதிமுக ஜெயித்து அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏவானா என்ன நடக்கும்? ஒருவேளை யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, ஆனால் அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏ ஆக முடியல அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் அலசி ஆராய்ஞ்சு தான் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருப்பார். அதனால் அவருடைய முடிவை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அதே மாதிரி மற்ற மாநிலங்களிலும் அண்ணாமலையுடைய பெயர் தெரியாதவங்களே கிடையாது. நீங்கள் கேரளாவில் நீங்கள் அவருக்கு கிடைக்கிற வரவேற்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு எந்த தென்னிந்திய தலைவர்களுக்கும் கேரளாவில் அப்படியான வரவேற்பே கிடையாது. நீங்கள் ஈவன் பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் நிதின் நபீன் போனார்னா கூட அவருக்கு பெருசாக வரவேற்பு இருக்காது. ஆனால் அண்ணாமலைக்கு இருக்குது. மோடிக்கு அப்புறம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான் எல்லா மாநிலங்களிலும், முக்கியமாக தென்னிந்திய மாநிலங்களில் அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது. இப்போது அவர் மகாராஷ்டிரா போகிறார். மகாராஷ்டிராவில் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே மாதிரி குஜராத்தில் மேபி எலெக்ஷன் வந்தாலும் அங்கே தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் கண்டிப்பாக அவர் பிரச்சாரம் பண்ணுவார். அவரை ஒரு தேசிய முகமாக கட்சி வடிவமைத்து வருகிறது. அவருக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கட்சி அவரை தொடர்ச்சியாக வளர்த்திக்கிட்டே இருக்காங்க. அவர் அமுக்குறாங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவரை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டெல்லாம் பொய்யானது. அதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரமாக தள்ளி வச்சிடணும். இன்றைக்கி புதுச்சேரியிலையும் கேரளாலையும் அவர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 7ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வரக்கூடிய எலெக்ஷனு. அடுத்தது 7ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போக போகிறாரு. அதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. அதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். 7ஆம் தேதியிலேருந்து சரவடி அதிரடி கண்டிப்பாக ஆரம்பம். அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு அவர் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மே 4ஆம் தேதி அப்படின்னு குறிப்பிட்டு அதற்கு பிறகு பேசுகிறேன்றாரு. என்னஜி அவர் சொல்ல போகிறார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவர் சாதாரணமாக சொன்ன விஷயங்க. இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது. நான் அதை மே 4ஆம் தேதிக்கு பிறகு அதை தெரிவிப்பேன் அப்படின்லாம் சொல்லலை அவர். நான் இந்த தேர்தலில் போட்டியிடலைங்க, அதை பற்றி நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாரு. ஆனால் அவங்க அந்த பாயிண்ட்டை எடுத்து மே 4 பிறகு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. அவர் முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ஞ்சாலே தெரியும் ஏன் அவர் போட்டியிடலை அப்படிங்கிறது. ஏன்னா இது அதிமுக கூட்டணியில் இருக்குது. அவருடைய நீண்டகால அரசியல் எதிர்காலத்துக்கு இந்த தேர்தலில் அவர் போட்டியிடாமல் இருக்கிறது, இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாமல் இருப்பது தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சிறந்த முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். அதைத்தான் கண்டிப்பாக அவரும் யோசிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக பொதுவெளியில் அந்த காரணத்தையெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். அது சொல்லவும் தேவையில்லை. அவருக்கு தனிப்பட்ட முடிவுகள் இருக்கலாம், இல்லை கட்சி சார்ந்த முடிவுகள் எடுத்திருக்கலாம். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போன விஷயத்தை நம்ம ஒரு சென்சேஷன் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழக பாஜக தலைவர்கள் குறித்து சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சில முக்கிய தலைவர்கள் எம்பி தேர்தல் நடந்தாலும் அவங்களே வேட்பாளர்கள், எம்எல்ஏ தேர்தல் நடந்தாலும் அவங்களே வேட்பாளர்கள் என முன்னிறுத்தப்படுவது, தொடர்ச்சியாக தோற்றாலும் அடுத்து அவங்களுக்கே வாய்ப்பு கொடுப்பது, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி தமிழக பாஜகவை பார்த்து பாஜகவினரே சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். தமிழிசை சவுந்தரராஜன் இது வரைக்கும் 6 முறை தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். 3 சட்டப்பேரவை, 3 பாராளுமன்ற தேர்தல், 6லும் வேறு தொகுதி. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். நீங்கள் ஒரு தொகுதியில் நீங்கள் போய் வேலை பார்த்து அந்த தொகுதியை தயார் செய்து அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோற்றாலும் மறுபடியும் அதே தொகுதியில் நின்று மக்களின் அன்பை பெற்று ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் அதிகமான வாக்குகள் வாங்கி நீங்கள் ஒரு வெற்றி பெறும் அளவுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம அதை கூட பாராட்டலாம். அவங்க அதே தொகுதியில் நிற்கிறாங்க, தோற்றாலும் அங்கேயே நிற்கிறாங்க அப்படின்னு மக்கள் திரும்ப ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழிசை என்ன பண்ணுறாங்க, அவங்க கவர்னராக போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா இங்கே ஒருத்தர் நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொகுதியை தயார் செஞ்சு வச்சுருப்பார். நேராக இவங்க வருவாங்க, அந்த தொகுதியை கேட்டு வாங்கி இவங்க தேர்தலில் போட்டியிடுவாங்க. தேர்தலில் தோல்வியிட்டதுக்கப்புறமா மறுபடியும் கிளம்பிடுவாங்க. அடுத்த தேர்தலில் அடுத்த தொகுதி, இப்படியே போயிட்டு இருந்தால் அப்போ அந்த தொகுதியில் வேலை செய்கிறவங்களுடைய எதிர்காலம் என்ன? அவங்க எதுக்காக அந்த வேலையை செய்யணும்?
அப்போ அந்த உழைப்புக்கு வந்து என்ன மரியாதை? இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. தமிழிசை சவுந்தரராஜன் 6 தேர்தலில் தொடர்ச்சியாக தோல்வியுற்ற பிறகும் அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ அந்தளவுக்கு அவங்க லாபி பண்ணுறாங்களா? அந்தளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லான ஆளா? அப்படி வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்களால தமிழ்நாடு பாஜகவுக்கு என்ன பயன்? அவங்க தமிழ்நாடு பாஜகவை அவங்க வந்து வளர்த்து அப்படியே பெரிய ஆட்சிக்கு கொண்டு வர அளவுக்கு வளர்த்துட்டாங்களா? அவங்க ஒன்றுமே கிடையாது. அதே தான் வந்து எல் முருகனுக்கும். அவர் வந்து ஆல்ரெடி இணையமைச்சராக இருக்கார், ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். அவர் எதற்காக வந்து இங்கே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்? இதே தான் வந்து பாராளுமன்ற தேர்தலையும் பண்ணார். 2024 தேர்தலில் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தலில் நிற்க வச்சாங்க. இதை விட மடத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? எதற்காக அவர் வந்து மறுபடியும் நிற்கணும்? நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே நீங்கள் வந்து அமைச்சராகிட்டீங்க. இப்போ இந்த தேர்தலில் ஜெயிச்சு சட்டமன்றம் போய் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க ஏற்கனவே கொடுத்த பொறுப்பில் நீங்கள் ஏதாவது செஞ்சு கழிச்சிட்டிங்களா? ஒன்றுமே கிடையாது. அதற்குமே வந்து இங்கே தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. என்னங்க செய்கிறாரு இவர், மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இவர் வந்து இங்கே சட்டமன்ற தேர்தலில் இவருக்கென்று ஒரு தொகுதியை வாங்கி இவரால் நிற்க முடியுது அப்படின்னா அப்போ இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? கட்சியை வளர்க்குறதா இல்லை உங்களை நீங்களே வளர்த்துக்கிறீங்களா? இது இந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலோட முடிவுக்கு வரணும். யார் வந்து கட்சிக்காக வேலை பார்த்துருக்கிறார்களோ, யார் வந்து அந்த தொகுதியில் வேலை பார்த்துருக்கிறார்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். ஒருவேளை தமிழிசைக்கு சீட்டு வேணும் அப்படின்னா அவங்க ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில் போய் வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சீட்டு கேட்கட்டும். அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்து தொகுதியில் வேலை பார்த்து அவங்க கை காசு போட்டு அவங்க உழைப்பை போட்டு நேரத்தை செலவு பண்ணி அவங்க தொகுதியை தயார் பண்ணி வைப்பாங்களாமா? இவங்க நோகாமல் வந்து நின்று தோற்றுட்டு போயிடுவாங்களாமா? ஏன் இந்த மயிலாப்பூர் தொகுதியை வந்து தமிழிசைக்காக கேட்கல அப்படின்னா வேளச்சேரி எச்.சி. சூர்யாவுக்கு கிடச்சிருக்கும். அவர் அடுத்த எம்எல்ஏ அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வேலை பார்த்து வச்சுருக்காரு. அதிமுகவுடைய வாக்கம் பாஜகவுடைய வாக்கம் வந்திருந்தது அப்படின்னா அவர் ஒரு இளம் எம்எல்ஏவாக இன்னும் சட்டமன்றத்துக்கு போயிருப்பார். வினோஜ் பி செல்வம் சேகர்பாபுக்கே டஃப் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு அந்த தொகுதி கிடச்சிருக்கலாம், பண்ருட்டி கிடச்சிருக்கலாம். அஸ்வத்தமன் வேலை பார்த்துட்ருக்காரு. இவங்கெல்லாம் வந்து இள வயது அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் இந்த வயசில் வந்து எம்எல்ஏக்கு தகுதி படைத்த எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தகுதி படைத்த தொகுதிக்கு அறிமுகமான நபர்கள் மற்ற கட்சியில் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள்? யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற போது பாஜகவில் இப்படி ஒரு தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போதும் மறுபடியும் பழைய ஆளுகளுக்கே தோற்று போனவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பழக்கம் இந்த தேர்தலோட முடிவுக்கு வரணும். இன்னொரு முறை இவங்க வந்து கட்சியிலே இந்த தேர்தலில் போட்டியிடுறான்னு திரும்ப வரவே கூடாது. அதுதான் நான் சொல்ல வர்றது. இந்த சமயத்தில் ஒரு சில நபர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாய்ப்பு அண்ணாமலைக்கு கொடுக்காம இருக்கலாம், ஆனால் அவருக்கு மத்திய இணையமைச்சரோ மத்திய அமைச்சர் பொறுப்போ கொடுக்கப்பட போகிறது, அதனால தான் இவருக்கு வந்து இந்த வேட்பாளர் வாய்ப்பு வந்து வழங்கப்படவில்லை என்பதை போல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுகளை பொறுத்தே அமையும். நீங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து அதை பற்றி பேசவே முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தேர்தலின் முடிவு என்னவாக இருக்கும்? ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, பாஜகவோட கூட்டணி ஆட்சி வந்துருச்சு, இல்லை அதிமுக தனிப்பெரும்பான்மையாகவே ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, அண்ணாமலையால் இங்கே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பொறுத்து அவருக்கான வாய்ப்புகள் அமையும். இல்லை அதிமுக தோற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது அப்படின்னா அப்போ அண்ணாமலைக்கு மறுபடியும் பழையபடி எதிர்க்கட்சி தலைவராகவே செயல்படக்கூடிய அளவுக்கு அவருக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அண்ணாமலைக்கு இங்கே பெருசாக வேலை இல்லை. அவர் வந்து அதிமுகவை எதிர்த்து பேச முடியாது, ஏன்னா நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் அதுவே திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர் இந்த 4 வருஷமாக வந்து திமுக ஆட்சியை எப்படி விமர்சித்து எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டாரோ அதே வேலையை அவர் திரும்ப செய்யலாம். அப்போது எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறமா தான் இங்கே என்ன அரசியல் களம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கான எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். அதை தான் அவரும் வந்து விரும்புகிறார். நம்ம இப்போவே வந்து போய் எம்எல்ஏவாவோ இதோவாவோ சிக்கிக்கக்கூடாது. நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு, அண்ணாமலையும் ஜெயிச்சிட்டாரு, சட்டமன்றத்துக்கு போய் அவர் என்ன பேசுவார்? திமுகவை எதிர்த்து பேசணும், அதிமுகவை டிஃபெண்ட் பண்ணணும். அது அவருக்கு வராது, அதை அவர் செய்ய மாட்டார். அவருடைய கேரக்டர் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை தான். அந்த ஆசை எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது.
ஆனால் எந்த சூழ்நிலையில் யாருக்காக அவர் பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய முடிவு சரி. அவருடைய எதிர்காலம் என்பது தமிழகத்தின் தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் எல்லாமே முடிவெடுக்கப்படும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதனால் அது வரைக்கும் வந்து இந்த வதந்திகளை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் தினமும் பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறாரு, திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு வந்து எப்படி பதிலடி கொடுக்குறாரு, அந்த பதிலடிகளை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், பாஜக ப்ளஸ் அதிமுக வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும், இதையெல்லாம் வந்து நம்ம செஞ்சோன்னா தான் அடுத்த கட்டமாக நம்ம அண்ணாமலையுடைய எதிர்காலத்தை பற்றியெல்லாம் பேச முடியும். நீங்கள் அதெல்லாம் எதையுமே செய்யாமல் திரும்ப திரும்ப அண்ணாமலை என்ன ஆவார், அவர் வந்து இணையமைச்சர் ஆவாரா, அவருக்கு கவர்னர் கொடுப்பாங்களா, அவர் வந்து டெல்லியில் தூக்கி இது பண்ணிடுவாங்களா, அவர் வேறு மாநிலத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்களா, இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கான நேரமும் காலமும் இது வரல. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.